வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுர பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. மதுபான நுகர்வில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம். பல்லாயிரம் கோடிகளை குப்பையில் தொலைத்த பிரித்தானியர். சுங்கத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல். கடந்த ஆண்டில் பேருந்து விபத்துகளினால் நூற்றுக்கணக்கானோர் பலி. சீனாவுடன் 7 ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் அனுரவின் அரசாங்கம். தவறான இடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர் விமர்சனம். நடைமுறைகளுக்கு வரவுள்ள அரசாங்கத்தின் புதிய திட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் சாட்சிகளுடன் கூடிய வழக்குகளை உடனடியாக விசாரித்து முடிவுக்கு கொண்டு வருமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க, ஜனாதிபதி வழக்கறிஞர் மற்றும் உயர் சட்ட அதிகாரிகள் ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக ஜனாதிபதி வலியுறுத்தினார். எனவே குற்றம் செய்யும் எந்தவொரு நபரின் நிலை என்னவாக இருந்தாலும் சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இங்கு வழக்கின் தாமதத்தை பாதிக்கும் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் வழக்கு கோப்புகள் முழுமையடைவதற்கான காரணங்கள் குறித்து சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர். இந்த கலந்துரையாடலில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் மூத்த அதிகாரிகள் சட்டமா அதிபருடன் கலந்து கொண்டனர். நாட்டில் 8.3 மில்லியன் லிட்டர் அளவில் மது அருந்துதல் குறைந்துள்ள போதும் அரச வருமானம் 11.6 பில்லியன் ரூபாய்கள் அதிகரித்துள்ளதாக மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மது மீதான காலால் வரி 20% அதிகரிக்கப்பட்டமையை அடுத்தே இந்த பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. மது மற்றும் புகையிலை வரிகள் மீதான சமீபத்திய அதிகரிப்பை வரவேற்ற ஏடிஐசி என்ற மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மைய நிர்வாக இயக்குநர் சம்பத் டி சேரம் இந்த நடவடிக்கை பொது சுகாதார அபாயங்களை குறைப்பதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் புகைப்பிடித்தல் போன்ற தீங்கு விளைவிக்கும் பழக்கங்களை கட்டுப்படுத்த உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளுடன் இத்தகைய நடவடிக்கைகள் ஒத்துப்போகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை கடந்த ஆண்டு சிகரெட் விற்பனையும் கணிசமான சரிவை கண்டுள்ளது. அதன் அளவு 521.5 மில்லியன் அலகுகளால் குறைந்துள்ளது. எனினும் சிகரெட்டுகளிலிருந்து வரி வருமானம் 7.7 பில்லியன் ரூபாயால் அதிகரித்துள்ளது. இது காலால் வரி அதிகரிப்பின் இரட்டை நன்மைகளை காட்டுகின்றது என்றும் மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மைய நிர்வாக இயக்குநர் சம்பத் டி சேரம் தெரிவித்துள்ளார். பிரித்தானியர் ஒருவர் 12 ஆண்டுகளுக்கு முன்னர் தவறுதலாக குப்பையில் வீசிய பிட்காயின் சேமிப்பு அடங்கிய வன்தட்டு கண்டுபிடிக்கப்பட்டால் அது நகர சபைக்கே சொந்தமாகும் என வேல்ஷிற்கான சர்க்கியூட் வணிக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2012 ஆண்டளவில் பிரித்தானியாவைச் சேர்ந்த ஏம்ஸ் ஹோவல்ஸ் தற்போதைய மதிப்பில் 600 மில்லியன் பவுண்ட்ஸ் மதிப்பிலான பிட்காயின் தொகுப்பை கொள்வனவு செய்திருந்தார். அந்த சமயத்தில் பிட்காயின் என்பது பிரபலம் இல்லது இருந்தால் அவர் அந்த தொகுப்பை இலவசமாக மைனிங் முறையில் கொள்வனவு செய்திருந்தார். எனினும் தற்போது அதன் மதிப்பு இலங்கை ரூபாவின்படி 6000 கோடிக்கு மேல் ஆகும். எவ்வாறாயினும் அவர் குறித்த பிட்காயின் தொகுப்பு அடங்கிய வன்தட்டை தவறுதலாக குப்பையில் வீசியுள்ளார். இதனையடுத்து கிரிப்டோ சந்தை மிக வேகமாக வளர்ச்சியடைந்து பிட்காயினின் பெறுமதியும் அதிகரித்து இதனால் 10 வருடங்களாக தான் தொலைத்த வன்தட்டை ஜேம்ஸ் ஹோவல்ஸ் தேடி வருகின்றார். இந்த நிலையில் வன்தட்டை தேடுவதற்கு நகர சபையின் உதவியை கோரி ஹோவல்ஸ் வழக்கு தொடர்ந்த நிலையில் குறித்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஹோவல்ஸிடம் இந்த கோரிக்கையை தாக்கல் செய்வதற்கு நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லை என்றும் வழக்கு விசாரணைக்கு வந்தால் வெற்றி பெறுவதற்கான யதார்த்தமான வாய்ப்பு இல்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வன்தட்டு கண்டுபிடிக்கப்பட்டால் அது தமக்கே சொந்தமென கூறும் நகர சபையின் வாதத்தையும் நீதிமன்றம் நியாயப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இவ்வாறானதொரு தீர்ப்பைத்தான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை என கூறிய ஹோவல்ஸ் கடந்த 10 ஆண்டுகளாக தனது தொடர்ச்சியான முயற்சியை இது களங்கப்படுத்தியுள்ளதாகவும் மிகுந்த மனவேதனையுடன் அவர் கூறியுள்ளார். முன்னதாக பிட்காயின் மீளப் பெறப்பட்டால் அதில் 25% நகர சபைக்கு வழங்குவதாக ஹோவல்ஸ் உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொள்கலன்களை அகற்றுவதில் சுங்கத்தில் ஏற்படும் தாமதம் காரணமாக பல நாட்களாக நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளதாக ஓட்டுநர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். ஒரு கொடவத்த
மற்றும் தொட்டலங் உள்ளிட்ட வீதிகளின் இருபுறமும் பல நாட்களாக கொள்கலன் பாரவூர்திகள் நீண்ட வரிசையில் காணப்படுகின்றன. கடந்த சில நாட்களாக துறைமுக வளாகத்தில் ஏராளமான கொள்கலன்கள் விடுவிக்கப்படாமல் தேங்கி கிடப்பதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. சுங்கத்துறையிலிருந்து தினமும் 1800 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றாலும் தற்போது சுமார் 700 கொள்கலன்கள் மட்டுமே விடுவிக்கப்படுவதாக கொள்கலன் பாரவூர்தி உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதன் காரணமாக தினமும் 500 முதல் 600 வரையிலான கொள்கலன்கள் சிக்கிக் கொள்வதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. சுங்க சோதனைகள் தனியார் நிறுவனத்தால் நடத்தப்படுவதே இதற்கு காரணம் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இறக்குமதி செய்யப்படும் கொள்கலன்களில் 60% ஆய்வு இல்லாமல் விடுவிக்கப்படுகின்றன. இதனால் ஏற்பட்டுள்ள தாமதத்தை தடுப்பது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் கலந்துரையாடல் நடைபெற்றது. இலங்கை சுங்கம், இலங்கை துறைமுக அதிகார சபை, துறைசார் அமைச்சர்கள் மற்றும் பிரச்சினையை எதிர்கொள்ளும் கொள்கலன் போக்குவரத்து உரிமையாளர்கள் மற்றும் துறைமுக சேவைகள் சங்கம் ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். கடந்த 3 வாரங்களில் நாட்டிற்கு வந்த சுமார் 24 கப்பல்கள் வேறு நாடுகளில் உள்ள துறைமுகங்களுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனினும் கலந்துரையாடலின் பின்னர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க கருத்து வெளியிடுகையில் சுங்கத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 2 வாரங்களில் 30 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார். இலங்கையில் கடந்த 2024ஆம் ஆண்டில் நடைபெற்ற பேருந்து விபத்துகளினால் 198 பேர் உயிரிழந்ததாக போலீஸ் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் பாதசாரிகள் மட்டுமன்றி பயணிகளும் உள்ளடங்குவதாக தெரியவந்துள்ளது. கடந்த வருடத்தில் மொத்தம் 2005 பேருந்து விபத்து சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. அதில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 515 பேருந்து விபத்தில் சிக்கியுள்ளன. அதேபோன்று 1490 தனியார் பேருந்து விபத்து சம்பவங்களும் கடந்த ஆண்டில் பதிவாகியுள்ளன. இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து விபத்துகள் மூலம் 50 பேரும், தனியார் பேருந்து விபத்துகள் மூலம் 148 பேரும் கடந்த ஆண்டில் உயிரிழந்தனர். கடந்த ஆண்டில் மொத்தமாக 24,589 வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளதுடன் அதன் மூலம் 2,359 பேர் உயிரிழந்துள்ளனர். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாக உள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் 4 நாள் சீன உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது முதலீடு, மின்சாரத்துறை, கடத்தொழில் மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விவசாயம், சுற்றுலா, கல்வி மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளும் இதில் அடங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி வலையமைப்பை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு சீனாவின் ஆதரவை இலங்கை நாடும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு மேலதிகமாக சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்கான சீனாவின் ஆதரவு குறித்தும் விவாதிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் அனுரகுமார திசாநாயக்க 2025 ஜனவரி 14 முதல் 17 வரை சீனாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கின்றார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி திசாநாயக்க பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு துறைகள் குறித்து ஜனாதிபதி ஜின்பிங்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார். அத்துடன் சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழு தலைவர் ஜாவோ லெஜி ஆகியோரையும் அவர் சந்திப்பார். கிளீன் ஸ்ரீலங்கா சிறந்த செயல் திட்டமாக இருந்த போதும் தவறான இடத்தில் அது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். சிங்களவார இதழொன்றுக்கு வழங்கியுள்ள நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், கிளீன் ஸ்ரீலங்கா செயல் திட்டம் இந்த நாட்டுக்கு அத்தியாவசியமான ஒரு திட்டமாகும். ஆனால் அதனை மேல்மட்டத்தில் இருந்தே ஆரம்பித்திருக்க வேண்டும். ஏராளமான தொழிற்சாலைகள் நச்சு புகைகளை வெளியிட்டும் நச்சு கழிவுகளை வெளியிட்டும் சுற்றுச்சூழலுக்கு பாரிய தீங்கை ஏற்படுத்துகின்றன. அவற்றை கட்டுப்படுத்தும் வகையில் முதலில் சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தும் வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். எனினும் இந்த அரசாங்கம் அதனை தவறான இடத்திலிருந்தே ஆரம்பித்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்த தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதன் முதல் கட்டம் 2025 தொடக்கம் 2027 ஆண்டுக்குள் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் தலைமையில் கிராமப்புற மேம்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் மேற்கொள்ளப்படவுள்ளது. இதேவேளை குறைந்த வருமானம் பெறுபவர்களை மேம்படுத்துவதற்கான திட்டம் பல துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்காக குறைந்த வருமானம் பெறுபவர்களை தேர்ந்தெடுப்பது
மற்றும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் துணை நிறுவனங்களின் அரசு அதிகாரிகளுக்கு தெளிவூட்டும் நாடளாவிய ரீதியிலான வேலை திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆரம்ப கட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவிலிருந்தும் 50 குடும்பங்களை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.